புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் அங்கு புதிய ஆட்சி அமைக்கும் நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன என்பன குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரகுமான். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க தயாராகி வருகின்றது. இந்த நிலையிலே எப்போது பதவியேற்பு நடத்துவது, கட்சி சட்டமன்ற குழு தலைவரை எப்போது தேர்ந்தெடுப்பது என்பது குறித்தான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையிலே முதலமைச்சராக அந்த கட்சியுடைய தலைவரும் வில்லியனூர் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட நமச்சிவாயம் முதலமைச்சர் ஆவார் என்று அந்த கட்சி வட்டாரங்கள் தரப்பில் பேசப்பட்டு வருகின்றது. இருந்த போதிலும் இது குறித்தான உரிய முடிவை கட்சியுடைய தலைமைதான் எடுக்கும் என்றும் தெரிய வருகின்றது. மேலும் இது குறித்து உரிய முடிவு எடுக்க கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர்கள் இன்று மாலை புதுச்சேரிக்கு வருவார் என்று அந்த கட்சியுடைய தலைவர் நமச்சிவாயம் நம்மிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் அவர்கள் இன்று மாலை வரை புதுச்சேரிக்கு வரவில்லை. இந்த நிலையிலே நாளை ராஜீவ்காந்தியுடைய நினைவு தின நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. ஆகவே நாளை இது குறித்தான எந்தவித நடவடிக்கைகளும் இருக்காது. இருந்த போதிலும் நாளை மாலை கட்சியுடைய தலைமை அழைத்தால் மாநில தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் நாளை டெல்லி செல்வார்கள். அதன் பிறகு அங்கு கட்சி தலைவி சோனியாவிடம் இது குறித்து விவாதித்து யார் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவது மற்றும் அமைச்சர்கள் யார் யார் என்பது குறித்து அங்கு முடிவு செய்யப்படும். இதனைத் தொடர்ந்து அவர்கள் புதுச்சேரிக்கு திரும்பி வந்து இங்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை நடத்தி சட்டமன்ற கட்சி குழு தலைவர் யார் என்பதை தேர்வு செய்வார்கள். இந்த நிலையிலே காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்த கூட்டணியில் இருக்கின்றது. ஆகவே திமுகவுக்கு இந்த அமைச்சரவையில் பங்கு தரப்படுமா, அங்கு அமைச்சர் பதவி தரப்படுமா என்பது குறித்து இரு கட்சி தலைவர்களும் ஆலோசனை செய்வார்கள். இதன் பிறகே பதவியேற்பு எப்போது நடத்துவது என்பது முடிவு செய்யப்படும். இருந்த போதிலும் வருகின்ற 25ஆம் தேதிக்கு மேல்தான் இந்த பதவியேற்பு இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதரன், ரகுமான்.